ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டிச் பண்ண அந்த கவுனை போட்டுட்டு நான் இப்ப வெளில கிளம்பிட்டேங்க. நான் மட்டும் கிடையாது, என் அம்மாச்சி, அண்ணா, அண்ணி, என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு படையே கிளம்பிட்டோம். எங்கன்னு தானே கேக்குறீங்க? கேரளால ஃப்ளவர் ஷோ போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை பாக்குறதுக்காக தாங்க போயிட்டு இருக்கோம். இது ஃப்ளவர் ஷோ பார்க்க கேரளா போறீங்களா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, கேரளா என் வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம், ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஆமா, தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தான் நான் இருக்கேன். தேனி டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல தாங்க இருக்கு. என் வீட்டுல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ்ல கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும். அங்கதான் ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கேரளாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரியும் ரோடு எல்லாம். சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழாய் இருக்கு தெரியுமா, அதுதான் இடுக்கி டேம்ல இருந்து வர தண்ணி. இது ஃபைனலா நம்ம கேரளா பார்டருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த ஊரு பேரு குமுளி. இங்கதான் ஃப்ளவர் ஷோ போடுறாங்க. நம்ம ஃப்ளவர் ஷோ பக்கத்துல வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதாங்க தேக்கடியில 16th இயர் ஃப்ளவர் ஷோ போடுறாங்க. அதான் இது. 16 வருஷம் போட்டிருக்காங்க போல, எங்களுக்கு தெரியாது. உள்ள போன உடனே ஃபேமிலி போட்டோ ஷூட் தாங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும், மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஷூட் முடிச்சுட்டு கப்பல் போட்டோ ஷூட், அதையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளவர் ஷோ வந்திருக்கேன். வீட்டு பக்கத்துலதான் வருஷம் வருஷம் போடுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியும் நான் வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா தான் இருந்தது. ஈவினிங் டைம் அப்படிங்கறதுனால லைட்டிங்ஸும் செம்மையா இருந்தது. லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஈவினிங் மட்டும்தான் இது ஓபன் பண்றாங்க. மே 17th வரைக்கும் இருக்கு. யாராவது போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். பாத்தீங்கன்னா நிறைய செடி, நிறைய பூ, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு எதுவும் தெரியல, பட் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் இங்கதாங்க அவகோடா செடி, மிளகு செடி எல்லாம் நான் இங்கதான் பாத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நானும் பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. பாவம் அம்மாச்சிதான் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாங்க. நானும் மத்தவங்களும் சரி போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டோம். பட் அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க, நானும் இங்க இருந்து அங்க ஓடி போய் இங்க ஓடி போயின்னு வீடியோக்கும் போட்டோஸ்க்கும் போஸ்ட் கொடுத்துட்டு தாங்க இருந்தேன். என் தம்பி, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வீடியோ எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி எனக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு கலாய்ச்சிட்டும் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கூட்டமாவும் இருந்தது. அது வீக்கெண்ட், எலெக்ஷன் லீவ் வர தமிழ்நாடுல, அதனால ரொம்ப கூட்டமா அதிகமா இருந்தது. ஃபுட் கோர்ட் இருந்தது, நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்தது, ராட்டனம் இருந்தது, பூ அதிகமா இருந்துச்சு. அம்மாச்சிக்கு கொம்பு வைக்க வச்சேன் உண்மை, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இடையில ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ வரும். இந்த வீடியோ நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. நான் ஆல்ரெடி இதை நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது நான் ஸ்டிச் பண்றதுக்கான ப்ரொமோஷன் வீடியோ. இடையில இது மட்டும் இல்லாம நானு, அண்ணா, அண்ணி என்னோட சேர்ந்து பயங்கரமா கூத்துடிச்சிட்டு இருந்தோம். போட்டோஸ் எடுக்கிறோம், செல்ஃபிஸ் எடுக்கிறோம், அப்புறம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். எல்லாரையும் பயங்கரமா போச்சு. உள்ள எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. எக்ஸிபிஷன்ல நிறைய திங்ஸ் இருந்தது. அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய நாளுக்கு அப்புறம் நிறைய பேரை நாங்க மீட் பண்ணோம். ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீம் கடை கண்டுபிடிச்சு என் தம்பி கிட்ட கூட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி பிஸ்தால ஒரு ஸ்கூப், வெனிலால ஒரு ஸ்கூப் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் அண்ணியும் அதே மாதிரிதான். இடையில என் தம்பி சீக்கிரமா வாங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். என்னடான்னு போய் பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் விற்கிறாக்கா என் அண்ணி கிட்ட இந்த ட்ரெஸ் யாரு தைச்சது, டிசைன் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நானா போயிட்டு நான் தான் தச்சேன்னு சொல்லி வாண்டடா இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்களையும் நம்ம சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்தேன். விடுவேனான்னு என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் உட்காந்தோன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்துட்டே இருந்தோம். நேரம் கம்மியா இருந்ததுனால செலிப்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் அண்ணா, அண்ணி, ஹஸ்பண்ட் எல்லாரும். என் தம்பி பாக்குறத பாருங்க, என்ன முடிக்கிறாங்க. அண்ணா அண்ணி வேற என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருந்தாங்க.
சரி ஓகே நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் டான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு, ஸ்கோர் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி ஸ்கோர் என்ன, அன்னைக்கு யார் மேட்ச்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த டான்ஸ் பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்தது, டான்ஸும் நல்லா இருந்தது. உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். நீங்க என்ன கேளுங்க. கேக்குதா? எஸ், இந்த பாட்டும் நல்லாதான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. பட் டைம் இல்ல அப்படிங்கறதுனால இதையும் ஃபார்வர்ட் பண்றேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த டான்ஸ் செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா, இதுக்கப்புறம் போனதுதாங்க வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் போயிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ராட்னத்துல ஏறினேன். என் ஹஸ்பண்ட், நான் தம்பி எல்லாரும் சொன்னாங்க வேணாம் வேணாம். நான் கேட்டேதான், கேட்கல. அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு ஏத்தி விட்டுட்டேன். அதுவும் நடுவுல எல்லாம் உட்கார மாட்டேன், கார்னர்ல தான் போய் உட்காருவேன்னு சொல்லி சீட்டெல்லாம் புடிச்சு போய் உட்காந்தா ஸ்டார்டிங்ல என்னமோ நல்லாதாங்க இருந்தது, தாளாட்டுற மாதிரி. போக 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 பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி கெத்தா வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் கண்ட்ரோலே இல்லாம கத்த ஆரம்பிச்சுட்டேன். போதும் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். நான் கத்துறது தாங்காம என் ஹஸ்பண்ட் வேற போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது அவனுக்கு நல்ல வசதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா தாங்க ஆட்டி விட்டான். இது கொடுமை என்னன்னா ஆப்போசிட் சைட்ல என் தம்பி உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தான். இந்த கத்துறதுக்கு எதுக்கு மேல வரணும், பேசாம கீழே உட்கார வேண்டியதானு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமார். போறப்ப வேணாம் வேணாம்னு சொல்லி பயந்துட்டு இருந்தவனுங்க முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா ரொம்ப பயங்கரமா கெத்தா உட்காந்துட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா, தெரியுதா? ஏதோ ஜாலியா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுல. சத்தியமா இல்லைங்க, பயந்து கண்ணை மூடிட்டு இருந்தேன். அதை முடிச்சு இறங்கி வந்தா செம்ம டயர்ட் ஆயிட்டோம். சரி போற வரல ஒரு 2 போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லி நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு வீடியோ, குட்டி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்புனா, எங்க ஓடுற நில்லு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் பிடிச்சு ஃபைனலா ஒரு போட்டோ போஸ்ட் கொடுக்க சொல்லி போட்டோக்கு போஸ்ட கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ.